ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோ தான் இது. வணக்கம், நான் கவிதா. நான் வந்து வீடியோ போட்டு ரொம்ப நாளாக ஆயிடுச்சு. அதுவும் வந்து டைலரிங் வீடியோ போட்டு ரொம்ப நாளாக ஆயிடுச்சு. அதான் இன்றைக்கி ஒரு லைனிங் ப்ளவுஸ் தான் நான் கட் பண்ண போகிறேன். எனக்கு தெரிஞ்ச ஈஸி மெத்தடை நான் கட் பண்ண போகிறேன். அதுதான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ வாங்கலாம் எப்படி தைக்கலாம், எப்படி கட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லைனிங் ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னாவே ஒரு லைனிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா, லைனிங்கை முதல்ல தண்ணியில் போட்டு நல்லா அலசி அதை காய வச்சுடுங்க. காய வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இந்த எண்டும் அந்த எண்டும் பிடிச்சி நல்லா இழுக்கணும், ஃபுல்லாக இழுக்கணும். ப்ளவுஸ் அந்த லைனிங் ப்ளவுஸ் ஃபுல்லாக இழுத்து விட்டிங்கன்னா தான், இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா அயன் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அயன் பண்ணலனாலும் பரவாயில்ல, அப்படியே கட் பண்ணலாம். ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அப்படி பண்ணாத நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தைச்சிட்டிங்க அப்படின்னா, தைச்சி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் ஒரு தண்ணி போட்ட உடனேயே லைனிங் தனியாக இருக்கும், ப்ளவுஸ் தனியாக இருக்கும். லைனிங் வந்து அப்படியே கீழே தொங்குற மாதிரி இருக்கும், ப்ளவுஸ் ஃபிட்டிங்காக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம பண்ணோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் அந்த மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி, ஆனால் அயன் பண்ணலை, வாஷ் பண்ணி காய வச்சு நான் நல்லா இழுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நான் பேட்டர்ன் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி கட் பண்ணுறது அப்படின்ற வீடியோவும் நான் ஆல்ரெடி வந்து சேனலில் நான் போட்டிருக்கேன், வேணும்னா பாருங்கள். இப்போ வந்து நான் என்னோடய அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து யாரோட ப்ளவுஸும் நான் தைக்கிறதே கிடையாது. என்னோடய ப்ளவுஸ் போட்டு நான் தைச்சிப்பேன். எனக்கு வந்து அதிகமாக டைம் இல்லாதனால நான் இந்தமாரி பேட்டர்ன் போட்டு கட் பண்ணி என்னோடய அளவு எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து இனிமேல் கட் பண்ணி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து அப்படியே எடுத்து ஈஸியாக தைச்சிக்கலாம். இது வந்து நம்ம ப்ளவுஸ் எடுத்து அளவெடுக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. கரெக்டாக இருக்கிற மாதிரி, ஃபிட்டிங்காக இருக்கிற மாதிரி நான் அளவெடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரண்ட்டு, பேக்கு, அப்புறம் ஸ்லீவு, அப்புறம் பார்த்திங்கன்னா பட்டி, இது எல்லாமே நான் அளவெடுத்து நான் வச்சுருக்கேன். ப்ளவுஸ் தைக்கணுன்னாவே வச்சுக்கோங்களேன், அப்படியே அதை எடுத்து நான் அந்த மேலே வச்சு வரைஞ்சி கட் பண்ணிவிடுவேன். அவ்வளோதான். ஈஸியாக எனக்கு வந்து ஒரு 5 நிமிஷத்தில் எனக்கு முடிஞ்சிடும். எனக்கு கட்டிங் வேலையே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு டைமும் ப்ளவுஸ் எடுத்து நம்ம அதை அளவெடுக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் இதுமாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட்டில் பேக்கு அதே மாதிரி நான் இந்த பேட்டர்ன் வச்சுருக்கேன் இல்லையா, அதில் வந்து நம்ம தைக்கிறதுக்கான நம்ம இடம் விடுவோம் இல்லையா, ஒரு 1/4 இன்ச்சு விடுவோம் இல்லையா, அதே மாதிரி கையில் வந்து நம்ம இடம் விடுவோம் இல்லையா, ஒரு இன்ச்சு நம்ம தைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா விடுவோம் இல்லையா, அதுமாரி ஃப்ரண்ட்டு பேக்கில் எக்ஸ்ட்ரா விடுவோம். எல்லாமே இதில் விட்டு தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் நான் அதை போட்டு நம்ம வரைஞ்சிட்டா மாற்றம் போதும். நம்ம வேறு எந்த அளவும் இதை எடுக்க வேண்டாம். எல்லாமே நம்ம வந்து அந்த பேட்டர்னில் அளவு எடுத்து எக்ஸ்ட்ரா துணி விடுவேன் இல்லையா, அதுக்கும் தைக்கிறதுக்கான துணி விடுவேன் இல்லையா 1/4 இன்ச்சு, அதுவும் எல்லாமே சேர்த்து தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் அதை எடுத்து நம்ம போட்டு அப்படியே வரைஞ்சிட வேண்டியதுதான். இப்போ வந்து நான் பேக் கட் பண்ணிகிட்ருக்கேன். பேக்கு, ஃப்ரண்ட்டு, கை வந்து எனக்கு வந்து எப்போவுமே இந்தமாரி கொஞ்சம் பெருசாக தான் நான் வைப்பேன். அதனால் எனக்கு வந்து 1 மீட்ரு இல்லை அதுக்கு மேலே இருந்தால் தான் எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஆனால் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 மீட்ரு தான் எனக்கு அந்த சேரீயோட ப்ளவுஸு. அதனால தான் நான் வந்து ஸ்லீவும் 1 மீட்ரு வாங்கினேன். எனக்கு ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்கும். எனக்கு 1 மீட்ரு கொஞ்சம் கொஞ்சம் பத்தாமல் கூட போகும் சில டைம் எனக்கு. கை வந்து சின்னதாக வச்சா கரெக்டாக இருக்கும். நான் வந்து பெருசாக வைக்கிறேன் இல்லையா, அதனால் வந்து ரொம்ப இறக்கமாக, அதே மாதிரி ஃப்ரண்ட்டு பேக்கில் கூட பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நெக்கு இறக்கமாக வைப்பேன். 15 இன்ச்சு கிட்டே நான் வைப்பேன். ஏன்னா எனக்கு ரொம்ப இடுப்பு வரைக்கும் இருக்கணும் எனக்கு அந்த இறக்கம். அதனால் துணி வந்து எனக்கு அதிகமாக தேவைப்படும். பாருங்கள், ஃப்ரண்ட்டு பேக்கை கட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து ஸ்லீவு. இது வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் நீங்கள் அயன் பண்ணிவிட்டு கூட நீங்கள் பண்ணலாம். எனக்கு வந்து அயன் பண்ணலனால நான் அப்படியே தான் கட் பண்ணுறேன். ஸ்லீவும் அதே மாதிரி தான். தைக்கிறதுக்காக இடம் விடுவோம் இல்லையா 1/4 இன்ச்சு, அதை விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் 1 இன்ச்சு நம்ம பிரித்து விடுறதுக்காக விடுவோம் இல்லையா, அதுவும் விட்டுருக்கேன். எல்லாமே விட்டு நான் கட் பண்ணி வச்சுக்கிறதுனால அப்படியே எனக்கு ஈஸியாக இருக்கும். இதை அப்படியே போட்டு வரைஞ்சி எடுத்துருவேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃப்ரண்ட்டு பேக்கை கட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீவ் கட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு பேட்டர்ன் போட்டு நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களோட ப்ளவுஸ்க்கு, இது வந்து பிகினர்ஸ்க்காக தான் நான் சொல்கிறேன். உங்களோட ப்ளவுஸுக்கு நீங்கள் தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் ஒரு நாள் ஒரு 2 ஹவர்ஸ் ஆகும். அதை மெனக்கிட்டு இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட்டு, பேக்கு, பட்டி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலை எனக்கு இதை கட் பண்ணுறதுக்கு. இதுதான் அந்த சேரீயோட ப்ளவுஸு. எனக்கு வந்து கை வந்து அந்த பார்டர் வேணும் இல்லையா, அதனால் கை வந்து நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணிடுறேன். கைக்கு பார்டர் இருக்கணும் இல்லையா, மற்ற எங்கேயும் பார்டர் இல்லைனாலும் பரவாயில்ல. அதனால் கை முதல்ல நான் கட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் தான் நான் ஃப்ரண்ட்டு பேக்கும் நான் கட் பண்ண போகிறேன்.
பாருங்கள் பேக் வந்து நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். பேக் வந்து அந்த துணி விடும் இல்லையா பின்னாடி, அதை வந்து விடாமல் தான் கட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா தைக்கும்போது நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்டு பேக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த துணியில் வந்து பட்டி தைக்கிறதுக்கு வந்து இடம் இல்லை, அதாவது துணி பத்தலை. அது வந்து ஜாயிண்ட்டு போட்டுக்கலான்னு இருக்கேன். அது வந்து நான் இப்போ கட் பண்ணலை. இதுதான் எனக்கு தெரிஞ்ச மெத்தடு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.